கபரடியில ஒருவர் உபதேசம் செய்வார். அந்த கபரை பார்த்துட்டு பக்கத்திட்ட இருக்கிறவர்கிட்ட சொல்லுவார், நக்கலா, அடுத்ததுக்கு பக்கத்துல உங்களுக்கு தாண்டுவாரு, அடுத்தது உங்களுக்கு தாண்டுவாரு, அடுத்த கபந்துணி உங்களுக்கு தாண்டுவாரு, அடுத்த சந்தூக் உங்களுக்கு தான் என்பாரு. மௌத்த பற்றிய எண்ணம் இல்லை தோழர்களே, மரணத்தை பற்றிய எண்ணம் இல்லை. காரணம், அதை நாம் சந்திக்க வேண்டிய தேவை கிடையாது, அது நம்மளை சந்திக்கும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த உலகத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஆதரவு வைத்தோ ஆதரவு வைக்காமலோ அல்லாஹ் மீது ஆணையாக இந்த மௌத் நம்மளை சந்திக்கும். நம்மட ஊர்ல, நம்மட வீட்டுல, நம்மட உறவுகள், நம்மட தாயுடைய பிள்ளைகள், நம்மளை பெற்றவர்கள், நாம் வளர்ந்தவர்கள், நம்மளை தூக்கியவர்கள், நமக்கு கை கொடுத்தவர்கள், நமக்கு தொழில் காட்டி தந்தவர்கள், நம்மளை தூக்கி விட்டவர்கள், நம்மளோடு பாசமாக இருந்தவர்கள், நாம் திருமணம் முடித்தவர்கள், நமக்கு பிறந்தவர்கள், கொஞ்சம் ஒரு மூலையில உட்கார்ந்து ஒரு பேப்பரையும் பேனையும் எடுத்து கொஞ்சம் எழுதி பாருங்க, எத்தனை பேரை இந்த உலகத்தில் இழந்து விட்டு இருக்கிறோம் என்பது புரியும். நமக்கு அது விளங்காது. அப்படிதான் இந்த உலகம். இந்த உலகம் அப்படித்தான். அது நம்ம யோசிக்க விடாது இந்த உலகம். ஆனா யோசிக்க தோன்றினால், வீட்டில இருந்து ஆரம்பிக்க தோன்றினால், சுப்ஹானல்லாஹ், எத்தனை உறவுகளை நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம் என்பது புரியும். எத்தனை நண்பர்களை இழந்திருக்கிறோம் என்பது புரியும். எத்தனை தாய் தந்தைகளை இழந்திருக்கிறோம் என்பது புரியும். எத்தனை உறவுகள் எங்களை விட்டும் மௌத்துடைய மரணத்துடைய அந்த பர்சகுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியும். ஆனா நமக்கு அது புரியாது. ஏன் புரியாது என்றால், ஷைத்தான் புரிய வைக்க விட மாட்டான். ஷைத்தான் அதை வைக்க விட மாட்டான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்திரு ذிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்களை எல்லாம் உடைத்தருகின்ற, தகத்தருகின்ற இந்த மௌத்தை அதிகமாக நினைத்து பாருங்கள். நாங்கள் ரசூலுல்லாஹி மௌத்தாகுவோம் என்று நினைக்காதீங்க. அந்த மௌத் நம்மளை சந்திக்கும். வானவர் நம்மளை சந்திப்பார், மலக்குல் மௌத் நம்மளை சந்திப்பார், கபன் துணி நமக்காக தயார் நிலைமையில் இருக்கிறது, வாசனை திரவியம் நமக்காக தயார் நிலைமையில் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இன்னஹுல் மௌத் யா இபாதல்லாஹ் الذي لا يعرف كبير ولا صغير ولا ذكر ولا أنثى ولا وزير. قال ربي في كتابه الكريم: كل نفس